ஐயோ, நான் அவருன்னு நினைச்சிட்டேங்க. எவரு? அதாங்க காளிமுத்து கோஷ்டியில கருப்பா நகைப்பட கலர்ல நல்ல பீப்பாய் சைஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, தவறா வித்தவரு. நான் அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சு விட்டேங்க. அவர் வீடு எங்க இருக்கு? ஆமா, உனக்கு வலிச்சோதான் நான் இங்க இருக்கேன். வலிக்கிற மாதிரி அடிச்சு விட்டு போயா. ஐயோ, வலிக்குதுங்களா? இது சென செய்யற கைங்க, அப்படித்தாங்க வலிக்கு. பாருங்க, இப்படி புடிச்சாலும் வலிக்குங்க. எங்க ஊர்ல செல்லமா அடிக்கிறதே. என்னம்மா எல்லாரும் வந்திருக்காங்க, ஏதாவது தாகத்தை கொண்டு வா போ. பரவாயில்லைங்க, வேண்டாம். என்னங்க ஐயா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட போனா இப்படி போமா, சீக்கிரம் கொண்டு வா. இல்லைங்க, குத்துக்கள் மாதிரி குறுக்க நின்னுட்டு. ஏய், எங்கப்பா போயிட்டு வர்ற? அதே வர்ற வழியில ஒரு மலை பண்ணி ஒண்ணு குறுக்க நின்னுது. பண்ணியா? அதான் மலை மேல இருந்து பண்ணி வந்து கீழே தண்ணி குடிச்சிட்டு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம். அவர் வரலீங்களா? வந்தா உங்க குரலை கேட்டா பயந்து போயிட்டான். ஆஹா, எஸ்கேப் ஆயிட்டானே. ஐயா நீங்க பேசிக்கிட்டு இருங்க, கோயில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பார்த்து வந்துடுறேன். நல்லது. என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நானும் தம்பிய கோயில விட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறியா? ஊர்ல தான் இருக்காரு, வெளிய எங்கேயும் போயிடலையே. அவனை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடு. ஏண்டா குடுமா. தம்பி யாரு? என் மகன் பேரு செல்லத்துறை. என்ன பண்றாரு? பண்ணைய பாத்துக்கிறேன். ஏன்பா இவர்தான் சிற்பியா? ஆமா. அப்ப இவங்க என் மக. எடுத்துக்குங்க. இல்ல வேணாம். பரவாயில்ல, எடுத்துக்குங்க. வேண்டாங்க. சும்மா அங்க என்ன எப்படி மோர கூடப்பா, தயிர் ஆயிட போகுது. அங்கெல்லாம் கொடு. கொண்டாப்பா. இந்த இதையும் குடிச்சு வெள்ளையாயிடு. நல்லதுங்க. இல்ல எனக்கு மோர் பிடிக்காது. அப்போ காஃபி டீ ஏதாவது? பரவாயில்லைங்க. அப்போ புறப்படலாமா? புறப்படலாம். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நல்லது. இந்த பாரு, முதல்ல நீ போய் சேவிங் பண்ணுப்பா. ஆஹா ஆஹா, இசை வீடுங்கிறது இசை திண்ணையில தெரியுது, இசை தெருவுல தெரியுது. என்ன வீடுறாது? ஐயோ, ஆஹா, கொன்னுட்டீங்க டேய். ஐயோ, ஆஹா. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, என்ன ஞானம்டா ராமா. டடடடடடா, அடா, ஐயோ. நீங்க எங்க போற? உட்கார். ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. வாசி. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது, நாய்க்கு போட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நன்றி உள்ள பிராணிக்கு சாப்பிடுறதுப்பா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. டேய் படுவா, இதானே வேண்டாங்கிறது. சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். என்னென்ன வாசிக்கிறது? தவுல் தான். அதான் என்ன வாசிக்கிறது? பிள்ளாரா மோகனம் பாடு படம் பார்த்திருக்கியா? அதுல வர நலந்தானா பாட்டு வாசி. என்ன சிரிக்கிற? குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. வாசி. அண்ணே, இதுல போய் வாசிக்க சொல்றீங்களே. இதுல போய்னா வேற எதுல போய் வாசிக்கிறது? இதுல எப்படின்னா வாசிக்கிறது? அதுக்கு நாதஸ்வரம் வேணும்ண்ணே. இந்த பார், உனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லு, ஆனா வாசிக்க முடியாதுன்னு சொல்லாத. இதுல போய் வாசிக்க முடியாதுண்ணே. என்ன நீ கதை பேசுற? அந்த படத்துல பாலையா என்ன வாசிச்சாரு? நலந்தான வாசிச்சாரு. அப்ப நீங்க வாசி. இதுல அது முடியாதுங்க. இதுல வாசிக்க முடியாதுன்னா அவர் என்ன ட்ரம்பர் வாசிச்சாரா? அதுவும் தவுல் தானே. வாசி. இதுல முடியாதுங்க. வாசிடான்னா முடியாதுங்க. இருங்க. வாசிடா. டேய் டேய் டேய், என்ன டொட்டோ 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 டொட்டோ? இது நலந்தானாவா? வாயில வார்த்தை வந்த மாதிரி வரணும். அண்ணே, எனக்கு வாசி தெரியாது, விட்டுருங்கண்ணே. அப்புறம் எதுக்கு இதை வச்சு வாசிக்கிற? ஐயோ, ஒரு ஞான சூனியத்திட்டு மாட்டிக்கிட்டனே. ஞான சூனியம் சொல்லுங்க. ஞானம் கட்ட போற. நீ வெளிய வந்து போடு. ஆளை விட்டு
நீ அட்ரஸ் விசாரிக்கும் போதே தெரியும் இப்படி ஏடாகுருவா பண்ணுவேன்னு. ஏயா எங்க குரூப்ல உள்ள ஆளு ஏன் அடிச்ச? போயா, பெரிய ஏ குரூப் பி குரூப் ரத்தத்தை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் நலந்தானா வாசிக்க சொன்னா வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாயா? பாடுவா பிச்சு போடுவான் பிச்சு. இவன் ஒரு வித்துவான்னு மதிச்சு நாய்க்கு போடுற போற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்த அந்த நாய்க்கு போட்டதால நன்றியோட வாராட்டிட்டு இருக்கு. இவன் நலந்தானா வாசிக்கன்னு சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு சொல்றான். நீயே சொல்லு, நலந்தானா வாசிக்க சொன்னவன் ஞானம் கெட்டவனா, தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கெட்டவனா? வாசிக்க தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன்னை நலந்தானா நான் வாசிக்க வைக்கல. என் பேர் அப்பா கண்ணிலடா. சபையில தங்கப்பா நலந்தானா. சும்மா இருக்கனே, அந்த ஆள் என்ன தேடி இந்த ஊருக்கு வந்துட்டான். இனிமே நம்மளால தாங்காது. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? ஒண்ணு அவன் இந்த ஊர்ல இருக்கணும், இல்ல நான் இந்த ஊர்ல இருக்கணும். ஐயோ, அவன் கோவில் வேலையா வந்திருக்கான். அவனை ஊரை விட்டு மாத்த முடியாது. ஒண்ணு செய், நீ ஊரை மாத்திக்கோ. அவன் உன்னை இந்த அடி அடிக்கிறான்னா உனக்கு ஏதோ தோஷம் கீசம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு மந்திரவாதிய பார்த்து அதுக்கு நிவர்த்தி பண்ணிடுவோம். அப்பா, இத பார்த்தா அப்படியே மகாபலிபுர சிற்பம் மாதிரி இருக்கு. சபாஷ், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அற்புதம், அபாரம். கைக்கு கிடைக்காத இந்த மாணிக்கத்தை, அபூர்வமான இந்த ஆலயத்தை உங்க அலட்சியத்தால இப்படி அழிய விட்டுட்டீங்களே ஐயா. இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்தா 1300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகா சிற்பி ஆயனுடைய கைத்தரனா தான் தெரியுது. அது உண்மையா இருந்தா இந்த திருப்பணியில நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஐயா. ஆமாப்பா, அன்னைக்கு ஆயனர் சிற்பங்களை செதுக்கினப்போ அவர் மக சிவகாமியை பார்த்துதான் செதுக்கினதா நான் படிச்சிருக்கேன். இப்ப நீங்க ஆயனர் இருந்த இடத்துல, நான் சிவகாமி இருந்த இடத்துல, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஐயா, இந்த கோயில் திருப்பணிக்கு நீங்க ஒத்துக்கிட்டதே எனக்கு இந்த ஊருக்கு ரொம்ப பெருமையா. அதோட இதுக்கெல்லாம் காரணமான தம்பி காளிமுத்துவை எப்படி பாராட்டுறதுனே எனக்கு தெரியல. நான் என்ன பெருசா சாதிச்சிட்டேன்? எல்லாம் அந்த வடிவாம்பா காரணம் தான். காளிமுத்து, சரியா சொன்னேன். எல்லாம் அவ செயல்தான். மின்னலை பின்னிடும் கண்கள் இரண்டில் நீங்கள் இரண்டாட, கண்ணலை மிஞ்சிடும் பொன்மணி நாவினில் அன்னை தமிழாடு, அன்னை தமிழாடு. பன்னலை கொஞ்சிடும் பைங்கிழி மொழியினில் பரமனும் கூத்தாட, பரமனும் கூத்தாட. அங்கைய மாமலர் பெண்ணுருவாகிய பாவனை கொண்டாளே, பாவனை கொண்டாளே. எங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாடு, இடை சங்கதம் என்று சிலம்பு புறம்பொடு தந்தை கலந்தாடு, தந்தை கலந்தாடு. அபிராமி, போதுமா? வா. ஏன்பா நிறுத்திட்டீங்க? கேட்டியாமா அந்த பாட்டை? நம்ம ஒளி சத்தம் அவங்க பாட்டுக்கு இடைஞ்சலா இருக்கும். அவங்க பாடி முடியட்டும், அப்புறமா நம்ம ஆரம்பிப்போம். எங்கம்மா போற? கொஞ்சம் இருங்கப்பா, வரேன். உங்கை கொடும்பகை வெங்கணவென்று குழைந்து குழைந்தாட, குழைந்து குழைந்தாட. பைங்கொடி நங்கை தராதகை என்று இப்பாரில் வந்தாளே, பாரில் வந்தாளே. ஐயா, யோ வாயா வெளிய. ஆகா, வாங்க வாங்க, வராத விருந்தாளி வந்திருக்கீங்க. ஐயோ, எங்க வில்லு பாட்டு உங்களை அள்ளி ஆமா, ஏத்துக்கிட்டு வந்துருச்சு. யாருங்க இங்க கத்துனது? என்னது கத்துனாங்களா? இந்த சுத்துப்பட்டு வட்டாரத்துல சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கலைவாணருக்கு அப்புறம் வில்லு பாட்டுல தம்பி காளிமுத்தான்னு சொல்லுவாங்க. அவர் பாட்டை நீ கத்துனான்னு சொன்ன உன்ன முடியாதாளா? என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இல்ல சமாதானம் போயிடலாம்னு சொன்னேன். உனக்கு கோபம் வேற. யோ கூப்பிடியாதாள? தம்பி என்ன இங்க கஜாம சத்தம்? யாரது? பாருங்க தம்பி, நீங்க பாடின பாட்டை பார்த்து இந்த பொண்ணு கத்துறேன்னு சொல்லுது. இத சும்மா விடலாமா? இதுக்கு சண்டைக்கு போன அண்ணன் தடுத்துட்டாரு. தடுக்கலடா, சண்டை போடுறா. ரொம்ப இருடா. என்னம்மா, என்ன விஷயம்? பின்ன என்னையா,
பாட்டுன்னா கேட்க இதமா பதமா சுகமா இருக்கணும், அப்பதான் ரசிக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி கத்துறீங்களே, உங்களால எங்க வேலையில கெடுது. உங்க வேலை கெடுதா? பாடுறது எங்க வேலை. வில்லு பாட்டுங்கிறது பாடுனா 10 ஊருக்கும் கேட்கணும். உங்களை மாதிரி நான் சோத்துக்குள்ள இருந்து முணங்குறது இல்ல. யாரோ பாட்டு எழுதி, யாரோ மெட்டமைச்சு, யாரோ சொல்லி கொடுத்து பாடுறதுல இது. நாங்களே சொந்தமா பாட்டு எழுதி, நாங்களே சொந்தமா மெட்டமைச்சு, எங்க சொந்த குரல்ல பாடுறதான் வில்லு பாட்டு. அதுக்கு ஏயா இப்படி இங்கிதம் இல்லாத ஒரு சங்கீதம்? இந்தாமா, உங்க இங்கிதமான சங்கீதத்தை நாங்க நினைச்சா கத்துக்க முடியும். ஆனா எங்க வில்லுப்பாட்டு அப்படி இல்ல. இத பாடுறதுக்கு கற்பனை வளம் முக்கியம், கவி பாடும் திறன் முக்கியம், சொல்லு முக்கியம். சும்மா இருங்கயா, இது என்ன கச்சேரி நினைச்சிட்டீங்களா ஆமா போடுறதுக்கு? என்னது? இத பாரியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நான் சொல்றபடி பாட முடியுமா? எப்படி பாடணும்? 2 உதடும் ஒட்டாமலே பாடணும், அது உன்னால முடியுமா? என்ன சொன்னீங்க? உங்க உதடும் அவர் உதடுமா? என்னமா சொல்ற? இது பாரியா, மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாமலே பாடணும், அது உன்னால முடியுமா? மேல் உதடும் கீழோடும் ஒட்டாமையா? கிண்டலா? ஒட்டுறதுக்கு ஆண்ட ஓத்தியா படுத்திருக்கான், ஒட்டாம பாட முடியும்? பின்னனே நீ வில்லு பாட்டுக்காரன். இருமா, என்ன சவால விடுற? தம்பி பாடுது. அண்ணே சும்மா இருங்க, நீங்க வாட்டுக்கு அவசரப்பட்டு எப்படி பாடுறது? சும்மா இரு தம்பி, இது மான பிரச்சனை, சும்மா விடக்கூடாது. தம்பி அப்படி பாடிவிட்டா என்ன பந்தயம்? நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். சரி ஒன்றே கேட்டாரு, ஒரு பேச்சுக்கு. தம்பி பாடுது. எப்போ? இப்போ. அண்ணே சும்மா நீங்க வேற பேசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நாங்க கமிட்டில உட்காந்து பரிசீலனை பண்ணி தேதியை நாங்க அப்புறம் சொல்றோம். நீங்க உள்ள வாங்க. ஆமா ஆமா ஆமா. இவங்களுக்கு தான் பாடுறதுக்கு நேரமாகும். நான் இப்பவே பாடுவேனே. உனக்கு என்ன 2 உதடும் ஒட்டாம பாடணும், அவ்வளவுதானே? ஆமா. ரெண்டுக்கு ஒன்னாக்கு தபேல தங்கப்பேன் என் சிஷ்யன், இவனை ஒரு ஆளு அடியோ அடின்னு அடிக்கிறான். சொல்லேன்டா. ஆமா சாமி, அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடியோடின்னு அடிக்கான் சாமி. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பண்ணிடுவோம். அடிக்கிற கைய கட்டிடுவோமா இல்ல வெட்டிடுவோமா? வெட்டிடுவான். அண்ணா அது பாவம்ண்ணே, கட்டிடுவோம்ண்ணே. ஓஹோ, நல்ல மனசு. ஆ, நீ நல்லா இருக்கணும். ஆ. கட்டுறதுக்கு வேண்டிய பணம் வச்சிருக்கியா? பணத்துல கட்ட போறீங்க? பணம் எனக்கு, கட்டு அவனுக்கு. எவ்வளவுங்க? 50 ரூபா. அண்ணா 50 ரூபா கொடுங்க. ஐயா கொஞ்சம் குறைக்கப்படாதா? குறைக்கணுமா? குறைச்சிருமா? நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கல, உங்களுக்காக குறைக்கிறேன். அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிறேன். இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும். நல்லாவே குறைச்சிட்டீங்க. ஆள அடையாளம் காட்ட முடியுமா? எங்க இருக்காம? ஆள் யாருன்னு காட்டுறேன். வாங்க காட்டுறேன். யோ வில்லு, நீ சாப்பிடுவா? இன்னைக்குதான் போட்டி நாளு, மரியாதையா வந்து சேரு. என்னடா என்னமோ யோசனையில சோத்த போட்டு பணிஞ்சுக்கிட்டு இருக்க? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான போட்டி. போட்டியா? அதான் அந்த பொண்ணு இல்ல, பொண்ணா? அந்த பொண்ணுச்சாமி இல்ல, உதறு ஒட்டாம பாட முடியுமான்னு சவால் விட்டான். நானும் சரின்ட்டேன். உதறு ஒட்டாம எப்படிமா பாடுறது? இவ்வளவுதானா? நீ சாப்பிடு, நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? தெரியும், நீ சாப்பிடு, நான் சொல்றேன். நீ சொல்லுமா, நான் சாப்பிடுறேன். முதல்ல சாப்பிடா. நீ சொல்லுமா, நான் சாப்பிடுறேன். 2 வா சாப்பிடு, நான் சொல்றேன். சரி, நீ சொல்லிட்டே இரு, நான் சாப்பிட்டு இருக்கிறேன். சாப்பாட்டு கோட்டும் சாம்பார் கோட்டும் கஞ்சி கொட்டாது. சாப்பாடு சாம்பார் கஞ்சி. ஆமா ஆமாமா, இன்னொன்னு சொல்லுமா. அம்மாவு கொட்டும் அப்பனு கொட்டும் ஆயாவு கொட்டாது. ஆமா. தம்பி கொட்டும் அண்ணனு கொட்டாது. பாட்டு கொட்டும் எசைக்கு கொட்டாது. ஐயோ அம்மா, உனக்கு எப்படி தெரியுது இதெல்லாம்? இதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு உங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாருடா. அன்னைக்கு அப்பா எனக்கு சொல்லவே இல்லையா? திருக்கு பயல, அப்ப எப்படா நீ பிறந்தப்ப? நீ சாப்பிடுமா, சாப்பிடுமா. நான் இருக்கட்டும், நீ சாப்பிடா. நீ சொன்னதே வயிறு வாங்கி போச்சுமா. இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். போட்டி சக்சஸ். என்னம்மா, போட்டியில தோத்த உடனே ஜகா வாங்கி ஓட பாக்குறியா? அது நமக்கு நடக்காது. என்ன நீ சொன்ன மாதிரி உதற ஓட்டாம நான் பாடிட்டேன். பின்ன என்ன, கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு கணக்கு செட்டில் பண்ணிடலாம்ல. என்னது? அத நான் என்ன சொல்றது? அதான் அன்னைக்கு தப்பையில தங்கப்ப சொன்னானே, அதுதான். ஐயோ, என்ன நொய்யோ? இப்ப நீயா கொடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா? எங்க உங்களை பத்தி தெரியாம நான் சவால் விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. சரி, மன்னித்தோம். எது எப்படியோ இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்குண்டான பரிசை நான் வாங்காம விட மாட்டேன். பயப்படாத, அது இப்ப இல்ல, நேரம் வரும்போது. அப்ப போலாமா? போ.